அடுத்தபடியாக நமது பாரத் சிலம்பம் ஃபெடரேஷனின் தேசிய தலைவர் திரு முத்துராமன்ஜி ஐயா அவர்கள் உங்கள் முன் சிறப்புரை ஆற்ற ஆர்வமாக உள்ளார். ஆனரபிள் அண்ணன் மினிஸ்டர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் அமைச்சரான பிற்பாடு பல நல்ல விஷயங்களை, பல சாதனைகளை நீங்கள் செய்து கொடுத்துருக்கிறீர்கள். அதில் ஒரு ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தா, நீங்கள் வந்த பிற்பாடு தான் தமிழர் கோடான கோடி மக்கள் கும்பிடக்கூடிய அந்த குமர கடவுள் பத்தியால் யான் உன்னை பகலாலும் பத்தியமா திருப்புகழ் பாடி முத்தாரம் ஆனேனே பெருவாழ்வு முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதானா சர்க்குட நேயா ஒப்பில்லா மாமணி கிரிவாசகா வித்தகா ஞான சந்நிதி பாதா வெற்றி வேலாயுத பெருமானேன்னு கும்பிட தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தைப்பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரை என்ற ஒன்றை தொடங்கி நீங்க தமிழர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் விடுமுறை வாங்கி கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின் அந்த வேல் யாத்திரை நீங்கள் எடுத்த பிற்பாடுதான் முருகனை உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஒரு கட்சி என்பது இந்த தமிழ்நாட்டில் தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஆனரபிள் அமைச்சர் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்தீங்க. அந்த மாநில தலைவராக இருக்கும்போது ஒருவர் வந்து அந்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி தவறாக பேசிட்டார் என்பதற்காக அந்த கொரோனா காலகட்டத்திலையும் உங்கள் கூடயே நான் இருந்தேன். கிட்டத்தட்ட 4-5 வாட்டி உங்களுக்கு கொரோனா தாக்கிருச்சு. அப்படி இருந்தும் அந்த விடாப்புடியாக அன்னைக்கு ஆளுங்கட்சியாக நம்ம இருந்தாலும் கூட, ஆனால் நம்மளாம் தீவிரவாதி மாதிரி விரட்டி பிடிச்சாங்க. இல்லைன்னா அது எங்கேயே போயிருக்கும். அன்னைக்கு அந்த ஒரு விதை போட்டது தான் இன்னைக்கு மரமாக வளர்ந்து அது கனியாக எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தொண்டர்னு கூட உங்களுடைய நீங்கள் கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்து வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு இதில் வந்து அண்ணனுக்கு யாவும் இருக்கா என்னன்னு தெரில, நம்ம வந்து வேல் யாத்திரை வந்து எதுக்கு காஞ்சிபுரம் போய்கிட்டு இருக்கோம். போகும்போது என்னை எஸ்பி என்ன இருந்தாருன்னா, என்னை BMW காரில் நான் போனேன். ஏன்னா என் காரை மறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் வீட்டு சிறையில் வச்சாங்க. அப்படி இருந்து நான் வந்து BMW காரில் போனால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என் BMW காரை எடுத்துகிட்டு வர்றேன். அப்படி இருந்து என்னையை கண்டுபிடிச்சி உங்கள் கூட இருப்பதனால், அதாவது வந்து நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கு பாய்வது போல் ஏற்றி விட்டவரை வந்து உயிர் உள்ளவரை மறக்கக்கூடாது, தூக்கி எறிஞ்சவரை கனவுடன் நினைக்கக்கூடாது மாதிரி நீங்கள் என்னை ஏற்றி விட்டீர்கள். அன்றைக்கி அந்த எஸ்பி என்னை கைது பண்ணி வச்சுருந்தார். நீங்கள் ஒரு 100 வண்டிக்கு போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் வண்டி கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்னை ஒரு ஆளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நிப்பாட்டினீங்க. அந்த எஸ்பியோட நீங்கள் சண்டை ஓட்டது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அனைத்து டிவிலையும் வந்துச்சு அது. ஏன்னா ஒரு தொண்டனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தொண்டனை நீங்கள் மதிக்கிறீங்கிறது அது ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த எஸ்பியோட வந்து அவ்வளவு சண்டை ஓட்டையை, அவர் என்ன தீவிரவாதியா, எப்படியா நீ பிடிப்பேன்னு சொல்லி அந்த எஸ்பியை ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்படி இருந்தும் என்னை BMW காரன் நீங்கள் காரில் ஏற்றிட்டு போயிட்டியா, BMW காரன் நைட் வரைக்கும் விடவே இல்லை. அப்புறம் நைட்டு தான் ஒரு 11 மணிக்கு மேலே விட்டாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம். அதுபோல் வந்து மதுரையில் நீங்கள் தலைவராக இருக்கும்போது மீட்டிங் அட்டென்மெண்ட் வந்துக்கிருந்தோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் சாப்பிட்டுக்கிருந்தோம். உங்களுடைய குணத்தை வந்து எத்தனையோ சொல்லலாம். ஒன்று என்னப்பட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு 10-300 பேர் சாப்பிட்டுருக்கோம். நீங்கள் வந்து சீக்கிரம் சாப்பிட்டீங்க. அப்போ நான் எழுத்தாப்பில் சாப்பிட்டு நீங்களும் நான் சாப்பிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் நான் எந்திரிச்சானே கை கழுவலாம் அப்படின்னா உட்காரு, நம்ம எந்திரிச்சா எல்லாரும் எந்திரிச்சிடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். உங்கள் அந்தருடைய குணம் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு தொண்டனுக்கும் வந்து அது ஒரு உற்சாகமான தொண்டனாக வந்து வளர்ந்ததுக்கு, அந்த பிஜேபி வந்து வளர்ந்ததுக்கு அண்ணன் வந்து நீங்கள் விதை போட்டைய இன்னைக்கு அது பலமாக வந்து எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்காது. மரமாகி விருட்சமாகி பூவாகி காயாகி அப்படி வந்து உங்களுடைய புகழை வந்து பாடிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு இந்த தமிழ்நாட்டுக்காக செஞ்சுருக்கிய. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அந்த ரெக்கக்னிஷன் கை கட்டுறது வாங்கி கட்டாமல் இருக்குது. அதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கோடான கோடி லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய மக்கள். ஏன்னா சிலம்பம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழருடைய ஒவ்வொரு ரத்தத்திலையும் கலந்தது. அது வந்து புக்கில் கலந்ததை வந்து அது வந்து இல்லை, ஒவ்வொரு மாஸ்டருடையும் ஒவ்வொரு மனதிலும் ரத்தத்தில் கலந்தது. அப்படிப்பட்ட வந்து சிலம்பத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்துருச்சு, நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க. பட் என்ன கைக்கு வரல, அவ்வளோதான். கை கட்டினது அதான் வாங்கி கட்டலைங்கிறேன். நீங்கள் அதை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா
ஏன்னா சல்லிக்கட்டுங்கிறது வந்து அந்த காளைகள் வளர்ப்பவருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த காளைகள் வளர்ப்பவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் சிலம்பங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த அதை வாங்கி கொடுத்துட்டேன்னா பல லட்ச கணக்கான குழந்தைகளை மனசுலேயும் நீங்கள் இருப்பீங்க. இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் உங்களுடைய புகழை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெற்றோர் மனதில் இருப்பீங்க என்று சொல்லி இன்ன வரைக்கும் எங்களை உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு அண்ணன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறு. நன்றி, வணக்கம். சந்தோஷம் முத்துராமன். உங்களுடைய இது தெரியும், நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிலம்பத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக கொண்டு வருவது நம்மளுடைய பணி. அதை நாம் அனைவரும் இணைந்து செய்வோம் என கேட்டுக்கொண்டு தர்மயான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த மீட்டிங் போயிருக்க வேண்டியது இருக்கு. ஒரு நேரம் நீங்க எல்லாம் இங்கிருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றி. முத்துராமன், பாலாஜி லோகநாதன், ஏஜி பாண்டியன், மலேசிய பாண்டியன், திரு சரளா ஆனந்த், சரண்யா, கிறிஸ்டோபர், ரத்னகுமார், ஜலேந்திரன், உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.